சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் தேவாரம், மண் காந்தாரம், ராகம் நவரோசு, தாளம் ரூபகம் பன்முறைக்கு. இப்போ நம்ம பாராயண முறையில் அப்பெருமான் கைலை காட்சி கண்டு பாடிய திருப்பதிகத்தை ஓதுவோமாக. இந்த இடம் இப்பொழுது திருவையாறு. நாம் காணப்போகும் காட்சி கைலாய காட்சி. எதிரில் பெருமான் கைலாய காட்சி பெருமான் நமக்கு இருப்பதாக மனசில் நினைச்சுக்கோங்க. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்படிங்கிறது நம்முடைய அப்பர் சுவாமி தான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியாக பெருமான் எங்கேனும் பிறந்தும் நடிகார்கள் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அதேமாரி எங்கிருந்து நினைத்தாலும் பெருமான் அங்கே அருள் செய்யும் என்று நமக்கு திருப்பதிகங்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே நாம் ஒரு தியானத்திற்குள் நம்மை நாம் பொருத்திக் கொள்வோமாக. திருச்சிற்றம்பலம். மாதப்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். போழிளம் கண்ணீனானை பூந்துகிலாளோடு பாடி வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாட வருவேன். ஆழி வலவன் நின்றேத்தும் ஐயாரடைகின்ற போது கோழி படையொடும்
ஐயாரடைகின்ற போது வரிக்குயில் பேடையுடாடி வைகி வரும் வனகண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிறையிளம் கண்ணீனானே கைவளையாளொடும் பாடி துறையிளம் பன்மல தூவி தோளை குளிர தொழுவேன் அரையிளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கண்ணியானை ஏந்தழையாளொடு பாடி காடொடு நாடு மலையும் கை கொடுதாட வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்மதி கண்ணீனானை தையல் நல்லாளொடு பாடி உண்மெலி சிந்தையனாகி உணராவுக வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ண பகன்றிலுடாடி
திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணினானை காரிகையாளோடும் பாடி கடிமதி கண்ணினானை காரிகையாளோடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் வடிவொடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினையார்க்கும் கழலான் ஐயாரடைகின்ற போது அடியினையாக்கும் கடலாம் ஐயாரடைகின்ற போது இடிகுரலன்னதொரேனும் இசைந்து வருவன கண்டேன் இடிகுரல் வந்ததொரேனம் இசைந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்புமதி கண்ணியானே நல்லியலாளோடும் பாடி திருகுமதி கண்ணியானை வெள்ளியலாளொடு பாடி பெருங்குல காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் பெருங்குல காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியும் ஐயாரடைகின்ற போது அருங்கலம் பொன்மணியும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை வேடையுடாடி கலந்து வருவன கண்டேன் கருங்கலை பேடையொடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் முற்பிறை கண்ணீனானே மொய்குழலாளோடும் பாடி முற்பிறை கண்ணினானை மொய்குழலாளொடு பாடி பற்றி கயிற்றருகில்லே பாடியும் ஆடவருவேன் பற்றி கையிலருகில்லே பாடியும் ஆடவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாரடைகின்ற போது அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாரடைகின்ற போது நற்றுணை பேடையுடாடி நாரை வருவன கண்டேன் நற்றுணை பேடையொடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்
கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணீனானே வாக்குழலாளோடும் பாடி வளர்மதி கண்ணீனானே வாகுழலாளோடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் களவுபடாதது காலம் காண்பான் கடை கண்ணிக்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது அளவுபடாததொரு அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் இளமனாகு தழுவி ஏறுவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கைலாய காட்சி மனதார நம்ம கண்டுவிட்டோம் 11 பாட்டு சரியா ஆடிய மாசிக்கு நம்ம தான் பாடிக்கிறோம் அப்படிதானே நேற்று தொடங்கிருச்சு மாலையோட முடிஞ்சிருது நம்ம தான் இப்போ சரியா வழிபாடு செஞ்சிருக்கோம் நேற்று புதுச்சேரியில் அமாவாசை தொடங்கும் பொழுது ஒரு முறை இதை பாடியாச்சு இப்போ அமாவாசை உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு மணி பாடியாச்சு முன்னோர்களெல்லாம் இங்கே வந்து இப்போ நம்ம வாழ்த்து தெரிவிச்சாங்க பார்த்தீங்களா கவனிச்சிங்களா காகம் தொடர்ந்து கரைந்து கொண்டே இருக்குது நீங்கள் போய் காகத்தை தேடி போய் அந்த இதை உணவு வைப்பீங்க ஆனால் நம்ம திருமுறை பாடுற இடத்துல காகங்கள் வந்து முன்னோர்கள் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதை கூட தொடர்பாக பண்ணணும் இந்த பதிகம் பாடுறவங்க இங்கேயே உட்காந்து அமைதியாக கேட்டுட்டு இருந்தோம் இதுதான் வழிபாடு திருமுறை வழிபாடுங்கிறது எளிய வழிபாடு யாரையும் தொந்தரவு பண்ணாத வழிபாடு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத வழிபாடு எல்லா நாளையும் முடிந்து இதுதான் சிவபூஜை செய்ய முடியாத காலத்தில் கூட திருமுறை பாடினால் சிவபூஜை செய்ததற்கு பல மடங்கு சமானம் என்று நம்முடைய அருள் நூல்கள் குறிப்பிடுகிறது புரியுதா? ஏன்னா நமக்கு எல்லாவற்றையும் சுருக்கி சுருக்கி கடைசியாக சொல்லுவாங்க 5 எழுத்து மந்திரத்தை ஓதினாலே அத்தனை நலன்களும் உண்டாகும். இந்த அளவுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறை நம்ம பார்க்கவே முடியும். சிவபூஜை முதல்ல முடியலையா திருமுறை பாடல் அதுவும் முடியலையா 5 எழுத்து மந்திரத்தை ஒரு 5 தடவையாச்சு குறைந்தபட்சம் 5 தடவை 108 தடவை 1008 தடவைலாம் கிடையாது. ஒரு 5 முறை மனதார சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறோம், குளிக்கிறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து அமெரிக்கா போகிறோம், யூஎஸ் போகிறோம், 18 மணி நேரம் பயணம். என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு சிவபூஜை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் மனதார நம்ம என்ன பண்ண முடியும்? திருமுறை பாடல்களை அப்படியே மனசாக ஜபிக்க முடியும். 5 எழுத்து மந்திரத்தை தியானிக்க முடியும். நமசிவாய சத்தம் போட்டு சொல்லணும். சிவாய நம சிந்திக்கிற மந்திரம். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் வருவாங்க, சொல்வோர்க்குன்னு சொல்லலை. ஏன்னா அது சூக்கும பஞ்சாட்சம். அப்போ சிவாய நமன்னு உதடு அசையனமே தவிர ஒலி வரக்கூடாது. நமசிவாய நல்ல சத்தம் போட்டு சொல்லணும். அதனால தான் நமச்சிவாய வாழ்க சொல்ற. சிவாய நம வாழ்கன்னு கத்தலை, ஆனால் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லி உறக்க தொடங்குகிறார் மணிவாசன் இல்லையா? அதனால வந்து திருமுறைகள் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். ஒருத்தர் கேட்குறாங்க, திருமுறை வந்து இறந்தவர்கள் வீட்டில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. திருமுறை வந்து வாழ்வுடைய எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் எல்லா நிகழ்வுகளிலும் பாடக்கூடியது. திருமணத்திலையும் பாடலாம். இறந்தவர்கள் வீட்டில் ஏன் பாடுறோம் அப்படின்னா அந்த இடத்தை மங்களமாக்குவதற்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்தில் சடலம் என்பது அமங்கலம். அதை மங்களமாக்குறதுக்கு தான் சந்தனம், பன்னீர், பூக்கள் இதெல்லாம் தூவுறது எதுக்கு அப்படின்னா மங்களமாக்குவது.
இன்னும் சொல்ல போனா அந்த சடலம் எரியூட்டுவதற்காகவோ அல்லது சமாதி வைப்பதற்காகவோ எடுத்து செல்லும் பொழுது சங்கு வந்து மங்களம். இன்னைக்கு நம்ம அதை வந்து உனக்கு சங்குடா அப்படிங்கிறோம். சங்கு வந்து மங்கள பொருள். அந்த அழுகை ஒலியை மங்கள ஒலியாக மாற்றுகின்ற ஒரு தன்மை சங்குக்கு உண்டு. எனவே சங்கு அந்த காலத்தில் வந்து இப்பெல்லாம் வந்து வண்டியில் வச்சு கடகடன்னு கொண்டு போயிடலாம், வேகம் முடிஞ்சு போகுது, 10 பேரோட வேலை முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் நடந்து இந்த இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ செல்லும் பொழுது சங்கு ஒலித்து கொண்டே செல்வார்கள். எதுக்கு அப்படின்னா இந்த ஆன்மா பெருமானுடைய திருவடியை மங்களமாக அடைய வேண்டும், இந்த ஆன்மா நமக்கு தெய்வமாக இருந்து நமக்கு இனி துணை செய்ய வேண்டும் என்று சங்கு, சேகண்டி, அதுக்கப்புறம் நம்முடைய பம்பை, பறை எல்லாமே மங்களம். நம்ம இதுக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டோம். சரியா? அதனால வந்து திருவாசகம், நீத்தல் விண்ணப்பம், யாத்திரை பத்தி இந்த ரெண்டும் கண்டிப்பா இறந்தவர்கள் வீட்டில் படிக்கலாம். அதுபோல நம்முடைய மற்ற பற்றனுக்கு ஓவு நாள் உணர்வடையும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன் கிடப்புணல் காவிரி பாவு தன்புணல் கொண்டிழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உன்னை நான் மறக்கெனும் சொல்லும் நான் நமச்சிவாய திருப்பதிகள் எல்லாம் படிக்கலாம். ஏன்னா காதலாகி கசிந்து அதில் சொல்லுவார் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏன் பந்த பாசம் அறுக்கணும்? இந்த ஆன்மாவுக்கு இனிமேல் பந்த பாசம் இருந்துச்சுன்னா திருப்பி பிறப்பு உண்டு. இந்த ஆன்மா உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு பந்த பாசம் இருக்கக்கூடாது. எனவே காதலாகி கசிந்து பாடலாம். அதாவது எந்த பாடல்களை எங்கு பாடுவதுன்னு வச்சுக்கணும். அதனால நமச்சிவாய திருப்பதிகங்கள் எல்லாமே நம்ம இறந்தவர்கள் வீட்டில் பாடலாம். அது மாதிரி திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க சிவபுராணம் பாடிட்டு நீத்தல் விண்ணப்பம், யாத்திரை பத்து, அச்சோபதி இது மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா பாடல்களையும் எல்லா இடத்துலையும் பாடிங்கன்னா அப்புறம் இது சாவு பாடுற பாட்டுன்னு திருவாசகத்தை ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்ச மாதிரி திருப்பி அந்த ஒரு மூட நம்பிக்கை வந்துடும். அந்த மூட நம்பிக்கையை நம்ம கொண்டு வரக்கூடாது. இதை ஒட்டச்சி திருமண வீட்டில் திருமுறையை பாட வைத்தவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். திருவாசகத்தையும் திருமுறையும் திருமண வீடுகளில் பாட வச்சு அப்போ அவருடைய அவ்வளோ பெரிய முயற்சியை திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றி கொண்டு வந்துடக்கூடாது. அதனால திருவாசகத்தில் 4 தான் பாடம்: சிவபுராணம், நீத்தல் விண்ணப்பம், யாத்திரை பத்து, முட்டி திருப்பதி, அச்சோபதி. இந்த 4 மட்டும் வச்சுக்கோங்க. திருவாசகத்தில் இது 4. திருமுறைகளில் 4 3 நமச்சிவாய திருப்பதியும் இருக்கு. 1 5 எழுத்து பதிவு. இதை வச்சுக்கோங்க. இதை மட்டும் பாடுறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் நம்ம திருமண வீடுகளில் பாடுறதுன்னு புரியுதா? இனிமேல் இந்த குழப்பம் வரக்கூடாது. யாராச்சும் இந்த வீடுகளில் பாடுறாங்க அப்படின்னா இதை பதிகத்தை மட்டும் பாடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவுறுத்தணும். இப்போ எல்லா பாட்டையும் இப்போ நம்ம போய் அங்கே போய் மண்ணில் நம்ம வாழலாம்னு பாடக்கூடாது. ஏன்னா அது திருமணத்தில் பாடுறோம். சொல்கிறது புரியுதா? அப்போ என்னென்னா திருமணத்தில் யாரும் பாட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ எங்கு என்ன பதிகம் பாடுவது அப்படின்னு நமக்கு பாடி கொடுத்துருக்குறாங்க. ஜுரம், காய்ச்சல், அபிநைக்கு வினையால நமக்கு ஏற்படுகின்ற துன்பம் புரியுதா? வினையால ஏற்படுற துன்பம் ஜுரத்துக்கு மட்டும் இல்லது. அதுல வந்து ஜுரம்னு எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டார். நீங்க பார்த்துருக்கலாம். வினைக்கு இவ்வினை, அப்ப தீவினை வந்தமை தீண்டப்பெற தீவினையால வரக்கூடிய அத்தனை உடல் உபாதைகளுக்கும் அபிநைக்கு வினை பாடலாம். அது மாதிரி வாழ்க்கையில எந்த விதமான இடர் வந்தாலும் மறைவுடையாய் தோளுடையாய் பாடலாம். இந்த 2 பதிகங்களும் ஒன்று. அடுத்தது நம்பியாரவர்களுடைய உடம்பு அடும் பிணி இடர் எடுத்தானே. அதுல புற்றுநோய், தோலை பற்றி இருக்கிற நோய், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே மின்னுமா மேகங்கள் பாடலாம். அதுல வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு கொடுப்பார். உடம்பு அடும் பிணி, அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே இல்லையா, இடர்கெடுத்தானே, அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லிக்கிட்டே வருவார். அதனால இந்த பாடல்கள் அப்பினைக்கு பிணை, மறையுடையாய், மின்னுமா மேகங்கள், இந்த 3ம் நம்முடைய அத்தனை பிணிகளுக்கும் பாடக்கூடிய. மற்றதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. வயிற்று வலி குற்றாயினவாறு, வெப்பு நோய் மந்திரமாவது நீர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் குறிப்பிட்டு. இப்போ பூத்தேர்ந்தாயின விவசாயம் பண்ணுறவங்களும் பாடலாம். வீட்டில் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள், அந்த மாதவிடாய் கோளாறுகள் இருக்கக்கூடிய பெண்கள்,
இவங்கெல்லாம் பூத்தேர்ந்தாயின்னு பாடலாம். சரியா? அதே மாதிரி சீகாமரப்பன், மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்க, குழந்தை பேரு தள்ளி போகின்றவர்கள்லாம் சீகாமரப்பன் பாடணும். பாண்டிங்கன்னா அது சரியாயிடும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் திருமுறையில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு, பொதுவாக இருக்கு. ஜென்ரலாக சில பதிகங்கள் இருக்கு, சிறப்பு நிலையில் சில பதிகங்கள் இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி நம்ம பாடலாம். இப்போ மாதர்பிறை கண்ணியானை பன்முறையிலும் பாடிப்பாங்க. பாடிடலாமா? திருச்சிற்றம்பலம். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாரும் சுவடு படாமல் கையாரடைகின்ற போது யாரும் சுவடு படாமல் கையாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன்.
வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன். களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன். அளவு படாததோரன்போடு ஐயாரடை என்ற போது களவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது களவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமனநாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் இளமனநாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். இளமனநாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன். பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன்